ஒரு நாடே துரத்திக்கிட்டு இருக்கிற, ஒரு நாடே தூட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வேவுக்காரரை எல்லாரும் நமக்கு எதுக்குடா வம்பு எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு ஒதுங்கி இருக்கும்போது ஒரே ஒரு பெண்ணு தைரியமா வாடா வர்றதா பார்த்துக்கோண்டா என்று சொன்னாலே அதுதான் விசுவாசத்தின் அடையாளம். Accepting the controversial subject and accepting the controversial person, it is called, it is the output of or outlet of faith. கையெழுத்து ஒரு ராமே. ஊரோடு ஒத்துவாள் என்பது உலகத்தின் பழமொழி. ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இதுதான் வேதம் சொல்லுகிற புதுமொழி. Are you following the crowd or cloud? இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் நான் சொல்றேன். மத்தவன் சொல்றதுக்கு நீ கேட்டினா you are following the crowd. உனக்குள்ள தேவன் பேசுற கேட்டினா you are following the cloud. தேசத்துல ஒன்றை செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சனா இருந்துதான் ஆகணும். நீங்கள் விமர்சிக்கப்பட்டு தான் ஆகணும். விமர்சனத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் வீழ்ந்து கிடங்கிற உலகத்தை எடுத்து கட்ட முடியாது. அதனால தான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும் சொல்லல, அவன் முழங்காலிலே நிற்க வேண்டும் சொல்லல, அவன் வெள்ளை அங்கி உடுத்த வேண்டும் சொல்லல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே கையெழுத்து. தொடர்ந்து விசுவாசம் என்கிற தலைப்பிலே நாம் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட விசுவாசம் என்கிற தலைப்பிலே உங்களிடத்தில் ஒரு காரியத்தை பேச நான் விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு. எல்லாரும் என்ன பாருங்க, வேவுக்காரரை சொல்லுங்க. ஒரு நாடே துரத்திக்கிட்டு இருக்கிற, ஒரு நாடே தூட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வேவுக்காரரை எல்லாரும் நமக்கு எதுக்குடா வம்பு எல்லாம் சொல்லுங்க, நமக்கு எதுக்குடா வம்பு எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு ஒதுங்கி இருக்கும்போது ஒரே ஒரு பெண்ணு தைரியமா வாடா வர்றதா பார்த்துக்கோண்டா என்று சொன்னாலே அதுதான் விசுவாசத்தின் அடையாளம். Accepting the controversial subject and accepting the controversial person, it is called, it is the output of or outlet of faith. கையெழுத்து ஒரு ராமே. Compromising persons, they are not men of faith. எல்லாத்துக்கும் மழுங்கி போறது, எல்லாரும் எனக்கு வேணும்னு நினைக்கிறது, எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறது, கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டை பேசுறதுக்கு பயப்படுறது, கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டை ஆட்களை தைரியமா அங்கீகரிக்கிறதுக்கு பயப்படுறது, இல்லை சொல்ல வேண்டியதை பதமா இதமாகவே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவது, இது எல்லாம் விசுவாசத்தின் வெளிப்பாடு அல்ல. நான் இந்த செய்தியெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் இப்போ ஒரு 10 வாரத்துக்கு என்ன செய்தின்னு இப்போ கடற்கடன்னு இப்போ வாசிப்பேன், நோட்ஸ் எடுத்துக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து பேச போகிறோம். ஆனால் வருஷப்படி பேச மாட்டோம், ஆவியானோட கைடன்ஸில் அப்படி அப்படியே பேசிட்டு வரும். அக்செப்டிங் த கான்ட்ரவர்ஷியல் பர்சன்ஸ், கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட், இதெல்லாம் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறது கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டை, இதெல்லாம் விசுவாசத்தோட வெளிப்பாடு. ஒரு நாடே நமக்கு ஏண்டா வம்பு எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரே ஒரு பெண்ணு வர்றத பார்த்துக்கலாம்டா, வாடா உங்கள் தேவன் மெய்யான தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தைரியமா ஏற்றுக்கொண்டால்
நான் அதிகமாக இங்கேருந்து டிக்ளேர் பண்ணுறது கான்ட்ரவர்ஷியல் பர்சன்ஸ் தான். எனக்கு தெரியும் சிலரை நான் தொட்டனால நான் வந்து தொடப்பட்டிருக்கிறேன். அவனோட இவனா இவனோட அவனா அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ராகாப் என்கிற வேசி தைரியமாக ஏற்றுக்கொண்டார். ஒரு ராஜாவுக்கே பயப்படாமல், இவங்க தேவன் உங்கள் ராஜாவோட பெரியவர்ரா, நீ எல்லாம் என்னடா பேசுறது, தேவன் கூட இருக்கிறாரு, அவர் நிறைவேற்றுவான்னு சொல்லி தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்தா. அதுதான் விசுவாசம். இன்றைய நாள் நான் பேச போகிற சப்ஜெக்ட், ஆர் யூ ஃபாலோயிங் த க்ரௌடு ஆர் கிளவுட்? கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஆமென். Are you following the outer voice or inner voice? Are you in the majority or minority? That's what today's subject. If you are a man of faith, you never bother about the majority. You'll be dared to be in the minority. Amen. Hallelujah. So தொடர்ந்து அதை இன்னைக்கு வாசிப்போம். நான் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இதில் பார்க்கலான் இருக்கிறேன்றதை நான் சொல்லிடுறேன். ஒருவேளை பார்க்க முடியாவிட்டால் கூட நான் அந்த கீவேர்டு கொடுத்துட்டேன், நீங்கள் வீட்டில் போய் அந்த ஐ ஓப்பனிங்கில் பார்த்துடலாம். எபிரேயர் 11:16 கிளாசிக் ஃபெய்த், அதாவது என்னது, நிலையான நகரம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம், நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைல். அதைத்தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எதிர்பார்த்தார்கள், நாமும் அதைத்தான் எதிர்பார்க்க வேண்டும் என்று நான் பேசுகிறேன். இந்த அடுத்து எபிரேயர் 11:11 சாராலும் கர்ப்பம் தரிக்க தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த் இஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் காட்ஸ் கேரக்டர். த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த் வந்து என்னென்னா காட்ஸ் கேரக்டர். தேவன் உண்மையுள்ளவர், அவர் கேரக்டர் சொன்னா செய்வார். அவர் கேரக்டர் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்குள்ள விசுவாசம் மலை மாதிரி நிற்கும். கைத்தட்டுங்க வருது அவருக்கு. ஆமென். அவ்வளோதான். சாராளுக்கு அவரோட கேரக்டர் தெரியும். என்னன்னா அவர் உண்மையுள்ளவர். அது ஒன்று போதாதா, அது ஒன்று போதாது. அதுதான் ஃபவுண்டேஷன். அதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்து சூஸிங் த பெஸ்ட் அமங் த பெஸ்ட், அதாவது சிறப்பானதில் சிறப்பானதை தேர்ந்தெடுப்பது. எகிப்தின் பாவ சந்தோஷங்களை தெரிந்து கொள்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை பாக்கியம் என்று நினைத்தான். நிந்திக்கப்படுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். இஃப் யூ ஆர் சூசிங் சம் சேஃபர் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன்னா நீ விசுவாசியே கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் நிமித்தம் வருகிற நிந்தை, கிருபையை பேசுகிறதுனால் வருகிற நிந்தையை பாக்கியம் என்று நீ நினைப்பாயானால் நீ இயேசுவை விசுவாசிக்கிறாய், அவர் பார்த்துக்குவார் வாழ்க்கை. பாருங்க, பிரச்சனை விலை கொடுத்து வாங்குறதெல்லாம் ரைட்டுன்னு நான் பேசலை. நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோன்ற பேரில் எதிரிகளையும் நினச்சிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் தப்பு தான். ரைட்டுன்னு சொல்ல வரல, அதெல்லாம் தவறு. அந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணணும். நான் அதை இதோட கனெக்ட் பண்ணலை. நான் இங்கே கனெக்ட் பண்ணுறது ஒரு சப்ஜெக்டை ஸ்ட்ராங்காக, தைரியமாக, பொது இடத்துல டிக்ளேர் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கிறவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். அதான் இன்னைக்கு பேச போகிறேன். அது அப்புறம் பேசுவோம். அடுத்து நிந்தை பாக்கியம் 11:26. 11:28 ஆசரிப்பு. ஆசரிக்கப்படுறது எல்லாமே விசுவாசத்துக்கு எதிரானது நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் விசுவாசத்தோடு நீங்கள் ஆசரிச்சிங்கன்னா அது பவர்ஃபுல்லானது தான். நான் சொல்கிறது புரியுதா? வழக்கமாக நீங்கள் வந்து லாங் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ட்ரெடிஷ்னல் ஆக்ட் கிடையாது, அது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்கு போகிறேன், புடவை கொண்டு வந்து ஜெபிக்க சொல்கிறாங்க, புடவைக்கு ஜெபிக்க சொல்கிறாங்க. இது என்ன மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த புடவைக்கு ஜெபிக்கும் போது நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன் என்றால் அது விசுவாசத்தோடு ஆசரிக்கப்படுகிற ஒரு வேலையாக இருக்கிற அப்படின்னா விசுவாசத்தின் வெளிப்பாடு. அது ரத்தம் தெளிக்கப்படுவதை அவன் என்ன செஞ்சானா? விசுவாசத்தோடு செஞ்சானா. ஸோ எந்த ஒரு செயலையும் நீங்கள் விசுவாசத்தோடு செய்யும்போது அதுக்கு பேர் ட்ரெடிஷ்னல் ஆக்ட் கிடையாது, அதுக்கு பேர் என்னது? விசுவாசம் தான். விசுவாசம் ஆசரிப்புக்கு எதிரானதா என்றால் இல்லை. அதை பற்றி பேசலாம் இருக்கிறேன். அடுத்து 11:29 எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து மாண்டு போனார்கள். ஃபெய்த் வெர்சஸ் எமோஷன். உணர்ச்சி வசப்பட்டு செய்வது என்றால் என்ன? விசுவாசத்தில் செயல்படுவது என்றால்
என்ன? தேவன் எனக்கு ஒரு பெரிய வீடை கொடுக்குற, பெரிய காரை கொடுக்குறான்னு சொல்லி விசுவாசம்ன்ற பேரில் எமோஷ்னலாக போய் லோன் எடுத்து லோனை அடைக்க முடியாமல் போய், இதெல்லாம் எகிப்தியர் வந்து எமோஷ்னலாக செஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ எமோஷ்னலாக ஒரு வேலையை செய்யலை, வேர்ட் பேஸில், ஸ்போக்கன் வேர்ட் பேஸில் ஒரு வேலையை செஞ்சான். இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதை குறித்து வருகிற நாட்கள் நான் பேச விரும்புகிறேன். ஆமாம், அடுத்து 13:11:30 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசம் என்பது ஒரே நாளில் நடக்கணும்னு கிடையாது, 7 நாள் கூட நடக்கலாம். ஒரு விஷயத்தை 7 நாள் நீ தொடர்ந்து செஞ்சு கூட 8வது நாள் கிடைக்கலாம். அதுக்கு பேரும் விசுவாசம் தான். கையை தட்டு. ஆமென். இப்படி நிறையா பேசலாம்னு விரும்புகிறேன். விசுவாசம் தொழுகை, விசுவாசம், ஃபெய்த் அண்ட் தி ஃபெய்த், அதான் லாஸ்ட்டாக நான் பேசி முடிக்க போகிறது. ஃபெய்த் அண்ட் தி ஃபெய்த். ஃபெய்த்ன்றது வேறு, தி ஃபெய்த் வேறு. புதிய ஏற்பாடு ஃபுல்லாக தி ஃபெய்த் தி ஃபெய்த் தி ஃபெய்த்னு வருது. அதான் விசேஷித்த நன்மையான ஒன்று. அங்கே வந்து முடிக்கிறான். இவர்கள் எல்லோரும் விசுவாசித்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையக்கூடாமற் போனார்கள். அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருந்துச்சு. நமக்கு தான் தி ஃபெய்த், அதாவது விசேஷித்த நன்மையானது ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. யூதர்களின் விசுவாசம் வேறு, கிறிஸ்தவர்களின் விசுவாசம் வேறு. தேவன் மீது வைக்கிற விசுவாசம் வேறு, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் வேறு. ஆகையால் தான் இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் உடையவராக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னாரு. பிகாஸ் தீஸ் டூ ஃபெய்த் ஆர் டிஃபரண்ட் கைண்ட்ஸ். அந்த ஃபெய்த் வேற. இந்த யூதர்களுக்கு இருக்கிற பிதாட்ட இருக்க ஃபெய்த்து, ஆனால் நமக்கு இருக்கிறது இயேசுட்ட இருக்கிற ஃபெய்த்து. 2 ஃபெய்த்துக்கு என்ன வித்தியாசம் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். இதான் ஃபைனலாக பார்க்குறது. அடுத்து விசுவாச சோதனை. அதுவா அவரா? எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. தன் சொந்த குமாரன்றும் பாராமல் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவன் சொன்னான், அது எனக்கு முக்கியம், ஆனால் அதை விட எனக்கு அவர் முக்கியம் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசினா எப்போவுமே அதுவோடு ஒட்டி இருக்க மாட்டீங்க. காரு, பங்களா, வீடு, அது இது இது எல்லாம் ரைட்டு, எல்லாம் விசுவாசத்தில் வர்றது தான். ஆனால் அதுவா அவரா அப்படின்னு வந்தால் கையத்தட்டு. ஆமென். இப்படி நிறையா பேசலான் இருக்கிறேன். ஃபெய்த்தில் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஃபஸ்ட் லெவல் தான், பேசிக் லெவல் தான். இந்த எல்லாமே பேசிக் லெவல். திரும்ப ஒரு தடவை நம்ம வருவோம், ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு. அப்போ இதே ரூட்டில் வேறு லெவலில் வருவோம். ஸோ அதனால் இந்த பேசிக் லெவலில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்துனா என்ன, எமோஷன்னா என்ன, விசுவாசம்னா என்ன, வந்து இப்போ ஒரு விஷயத்தின் மீது வைத்திருக்க பிடிப்புனா என்ன, விசுவாசம் என்பது பிடிப்பதா விடுவதா, பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். தி ஃபெய்த்னா என்ன, இதெல்லாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நான் ஒரே ஒரு விஷயம் பேச விரும்புகிறேன். Dare to support the controversial persons. Dare to declare the controversial subject. Hallelujah. Hallelujah. சில சொல்லுவாங்க, என்ன சார் உங்களை போட்டு ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் போட்டு அப்படியே வந்து பேசுகிறாங்க, சவைக்கிறாங்க. நான் சொல்லுவேன், தேனு கொட்டாமல் நீ எப்படி தேன் எடுக்கணும்னு நினைக்கிற? தேன் எடுக்கணும்னு முடிவாகி போச்சு. தேன் எடுக்க போகிறவன், ஐயா ஒரு தேனி கூட என்னை கொட்டிடக்கூடாது சார்னா, நீ தேன் எடுக்கிறதுக்கு தகுதியானவனே கிடையாது. இதெல்லாம் திடீர்னு இப்படி வந்து போச்சே அப்படின்லாம் நம்ம பயப்படுறாலே கிடையாது. ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே அம்புட்டையும் சமாளிக்கக்கூடிய வரும்ன்ற எதிர்பார்ப்போடு உள்ள வந்தோம். இன்னும் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு அப்படி தான் யோசிக்கிறோம். ஒரு சப்ஜெக்டை பேசும்போது நான் சொல்லுவேன், அடுத்த வாரமே இதுக்கு வெடிக்கும்னு சொல்லுவேன். ஆனால் 6 மாதம் கழிச்சு வெடி. என்ன கடை இவ்வளோ நேரம் லேட்டாக வரீங்க, கப்புன்னு பிடிக்க வேண்டாமா அப்படின்னு பேசுகிறோம்மா. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க, சத்தமே கேட்காம வெடி ஓட முடியாதுங்க. நீங்கள் எனக்குள்ளே வெடி போடணும்னு நினைக்கிறீங்க, எவனுமே எந்திரிக்கக்கூடாதுன்னு. அது எப்படி? வெடின்னு விழுந்தால் எந்திரிக்க தானே செய்வாங்க. நான் வைக்கும் போதே தெரியும் இந்த வெடிக்கு எந்திரிப்பாடான்னு. கையை தட்டே எல்லாம் சொல்லுங்க. சத்தமே இல்லாமல் ஒரு வெடி இருக்கும்னா அதுக்கு பேர் புஸ்வானம். திரும்ப சொல்லுங்க, சத்தமே இல்லாமல் ஒரு வெடி இருக்கும்னா அந்த வெடிக்கு பேர் புஸ்வானம். தேசத்தில் ஒன்று செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சனாக இருந்து தான் ஆகணும்.
நீங்கள் விமர்சிக்கப்பட்டுத்தான் ஆகணும். விமர்சனத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் வீழ்ந்து கிடங்கிற உலகத்தை எடுத்து கட்ட முடியாது. அதனால தான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும் சொல்லல, அவன் முழங்காலிலே நிற்க வேண்டும் சொல்லல, அவன் வெள்ளை அங்கி உடுத்த வேண்டும் சொல்லல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே கையெழுத்து. அமெரிக்க ஜனாதிபதி போட்டி இருந்தப்ப 2 மிகப்பெரிய நபர்கள் வந்து ஆபிரகாம் லிங்கன் இன்னொருத்தர் வந்து இது பண்ணப்ப ஒருத்தர் சொன்னானா, அந்த 2 பேருமே ஒரே ஸ்டேஜில் பேசுவாங்க, ஆளுக்கு 15 நிமிஷம். பல விஷயங்கள் நடந்திருக்கு சுவாரஸ்யமாக. அதில் ஒரு தடவை சொன்ன, இங்கே இருக்காப்லே ஆபிரகாம் லிங்கன் வந்து பழைய, அதாவது ஷூ மேக்கர், ஷூ செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தாள். அப்படி முன்னாடி வந்து ஒரு பேசினாராம். அடுத்து லிங்கன் போனாராம், நீங்கள் சொன்னது தப்பு, நான் ஷூ மேக்கர் இல்லை, நான் காப்லர், நான் பிஞ்ச ஷூவை தைக்கிறவன், நீங்கள் நான் ஷூ ரெடி பண்ணுறேன்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா. இன்னொரு முறை, நீங்கள் நினைப்பது ஒரு நல்லவர் அல்ல, இவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் கெட்டவர் அப்படின்னா. அடுத்து வரும்னு சொன்னாராம், நீங்கள் நினைப்பது போல நல்லவன் அல்ல, ஆனால் இவர் நினைப்பது போல நான் கெட்டவரும் அல்ல, இவருக்கு தெரிந்த அளவு நான் கெட்டவர் அல்ல, இவருக்கு தெரியாத அளவு நான் கெட்டவன்டாரா. நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சு கொஞ்சம் தான், நான் அதோட மோசமானவன், ஆனால் அப்படி இருந்தேன் நான் இப்படி மாற்றிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து எந்த லெவலுக்கு அவன் என்ன இருக்கான், போடாடே அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறான். இன்னைக்கு அதான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். உங்களுடைய விசுவாசம் எப்படி வெளிப்பட வேண்டும்? கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டுக்கு துணிஞ்சு நிற்கணும் சார். அதான் ராகாப் என்கிற வேசி தேவன் விசுவாசி என்று சொல்லி அவிசுவாசமுடையவர்களோடு சேதமாகாது இருந்தால் அவள் துணிந்தாள். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். ஆமென். லிங்கன் வந்து கொஞ்ச நாள் பார்ல வேலை பார்த்தாரு. அப்போ வந்து இந்த ஜனாதிபதி போட்டியப்போ ரொம்ப தரமான ஆட்கள் வந்து தரமாக பேசுவாங்க, தரம் இல்லாத ஆட்கள்லாம் பர்சனல் அத்தாக்குவாங்க. தரம் இல்லாத ஒருத்தர் பேசுகிறான். அந்த லிங்கன் வந்து ஒரு சாராய கடையில் வேலை பார்த்தாள். உங்களுக்கு தெரியுமா? சாராய கடையில் வேலை பார்த்து வர்றவனுக்குலாம் ஊற்றி கொடுத்து வரணும். அமைதியாக இருந்தாப்லையாம். அடுத்து லிங்கன் திரும்ப போனாராம். அடுத்து அவர் பேசுகிற விட்டாங்களாம். இதெல்லாம் வேறு வேறு டைம் நடந்தது. அப்போ சொன்னார், அவர் சொன்னது உண்மை தான், பொய்யே கிடையாது. நான் வந்து சாராய கடையில் வேலை பார்த்தேன், வர்றவங்களுக்கு ஊற்றி கொடுத்தேன். இவரே வந்திருக்காரு, இவருக்கு நான் ஊற்றி கொடுத்துருக்குறேன். ஆனால் என்ன, நான் இப்போ அந்த கடையில் இருக்கிற வேலையை விட்டுட்டேன், ஆனால் இவர் தான் குடிக்கிற ஒன்று. இங்கே பாருங்க, கடவுள் உங்களை அழைச்சிட்டாருன்னா, உங்களுக்கு துணிவு இல்லைன்னா, சாரி சார், உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியலன்னா நான் ஒரு படம் சொல்கிறேன், போய் பார்த்துட்டு வாங்க, நல்லா புரியும். வெரி ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி. அது மாதிரி 100 கதை வந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நமக்கு வந்து மாட்டுது பாருங்க, ஃபுல்லாக அங்கேருந்தேன் அதை சுத்தம் உள்ளவனுக்கு அது மேட்டர் அங்கே தான் எல்லா இடத்துல எங்கே திரும்பினாலும் ஞானம் வீதியிலேருந்து சத்தம் விடுது. பெரிய ஐயோக்கியனாக இருப்பான். அப்போ இவன் சரி ஐயோக்கியத்தனெலாம் பார்த்து பக்கத்தில் ஒரு ஏட்டு ஒருத்தர், நீங்கள் சரி தப்பு சார், என்னால் ஏற்றுக்க முடியாது சார், உங்களுக்கு நான் சல்யூட் அடிக்க முடியாது சார், இப்படி நின்றுக்கிட்டே இருப்பார். அப்போ ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்லுவான், ஏ நீ இவ்வளோ பேச்சு பேசுறீல, அப்போ இதை ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிற, நீ அதுக்கு எதிர்த்து நின்னியா? நான் இந்த சைடு இருக்கேன்டா, நீ அந்த சைடு இருக்கிறியா? இல்லையே, நீ வந்து செய்ய மாட்டேன்னு, ஆனால் காம்ப்ரமைஸ்டாக தானே இருக்கிற அப்படின்வா. அந்த வார்த்தை என்ன ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. ஆனால் படம் முடியும் போது எப்படி இருக்கும்னா, இந்த அயோக்கியத்தனம் பண்ணவன் அப்படி ஆப்போசிட்டாக மாறி சுத்தமான நல்லவன் ஆயிடுவான். ஆகி அயோக்கியத்தை களை எடுத்துருவான். அப்போ கர்த்தர் என்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, என்னன்னா, ஒன்று அயோக்கியனாக இருக்கணும், இல்லை உலகத்தை மாத்திர சுத்தமானா இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் நடுவில் பருப்பு சாதம் மாதிரி நிற்கக்கூடாது. எனக்கு இது பிடிக்கவில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் குட் மார்னிங் சொல்ல மாட்டேன், குட் மார்னிங் சொல்லலாம் என்னடா கட்டு போச்சு. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? ஒன்று அயோக்கியனாரு, இல்லை
துணிஞ்ச நீதிமானாரு. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. துணிஞ்ச நீதிமானா இருக்கணும். பவுல்கிட்ட எனக்கு பிடிச்சது பெரிய அயோக்கியம் சவுலா இருக்கும்போது. பவுல் ஆன பிறகு பெரிய யோக்கியம், துணிஞ்சவன். ராஜா அகரிப்பா ராஜாவை பார்த்து சொல்றதே கேள்றான். கையத்துக்கு ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. நான் சப்ஜெக்டை பேசுற சொல்றேன், நான் கவுண்டராக்டை பத்தி பேசல. அதெல்லாம் வந்து நீங்க பதமா இதமா தான் சொல்லணும், இல்லை நான் சொல்லலை. நான் இப்போ சப்ஜெக்டை பேசுறேன். தமிழ்நாட்டில் அநேக கிருபை பிரசங்கிகள் அப்படி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். துணிந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்டபொம்மன் பிறந்த நாடியா? அட்லீஸ்ட் அந்த ஜீனாச்சு ஏதாவது ஒன்று வரணும். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை என்கிற இடம். என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாதுன்னா பேசாம நீ வந்து புழல் சிறையில் போய் இருந்துட வேண்டியதுதான். உன்னை யாரும் பேச மாட்டாங்க. இது ஏதோ 4 கழுதைகள் ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கும். அதுக்கு நம்ம பதிலும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா பதில் சொல்ல மாட்டானான்னு பார்த்துட்டோம், உனக்கு பதிலே வராது. நம்மளுடைய நோக்கம் வேற, நம்மளுடைய எய்ம் வேற, நம்ம சாதிக்க வேண்டியது வேற. நம்ம சாதிக்க வேண்டிய அடுத்தடுத்த விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடி 4 மீட்டர் உங்களை போட்டு தாளிச்சிருப்பாங்க. கர்த்தர் 5வது மீட்டர் பேசுறியா அப்படின்னு. இது ஏற்கனவே போட்ட வெடியோட பெரிய வெடியா இருக்கு. ஆண்டவரே போடுறியா இல்லையா இப்படி சொல்லுன்னாரு. ஏன்னா ஒவ்வொரு முறை ஒன்றை ஒருத்தன் பேசுறதுக்கும் உன் மேலே நான் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை இறக்கிக்கிட்டே இருப்பேன். ஏனென்றால் சீமை தூஷித்த போது இன்னொருத்தன் கத்தி எடுத்து இந்த செத்த நாயை வெட்டிடுவோமா, வெறும் 50 வியூவரை வச்சுட்டு இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வாழை உருவுறான். தாவீது சொல்றான், அந்த செத்த நாயை நீ வெட்ட வேண்டாம், விட்டுரு. ஏன்? அவன் பேருக்கு அவன் என்னை நிந்திக்கிறது நிமித்தம் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கைத்தட்டு. ஆமே. இது அவன் பேருக்கு 4 காணிக்கையை போட்டு போற மாதிரி அவன் பேருக்கு நமக்கு ஒரு இது வரட்டும். ஒன்று சொல்லவா, பெரிய பெரிய ஆட்கள் உங்களை பேசுனா அதுக்கு வந்து உங்களுக்கு சின்ன பிரைஸ் தான் கிடைக்கும். ஏன்னா அதை நீங்கள் சகிச்சுக்குவீங்க. இந்த சில்ற அல்ற இந்த நண்டு நறுவ இதுக்கெல்லாம் பேசுதில்ல, அதுக்கு தான் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். கைத்தட்டுங்க. ஏன் தெரியுமா? அதுதான் உங்களால் இவெல்லாம் ஒரு ஆளாடா. நான் உங்களை கேட்குறேங்க, உங்களோட 5 வயசு மேலே ஒருத்தர் உங்களை அரைஞ்சிட்டாரு, இல்லை விடுங்க, உங்கள் எம்டி உங்களை அரைஞ்சிட்டாரு. அப்போ கோவம் ஒரு மாதிரி பியூனை அரைஞ்சிட்டான். எப்போ உங்களுக்கு கோவம் வரும்? இல்லை ஒரு சின்ன பையன் அரைஞ்சிட்டான், எப்போ கோவம் வரும் உங்களுக்கு? அப்போ பாருங்க, இல்லை பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனே வேற மாதிரி இருக்கு. மதிப்புக்குரிய அண்ணன் அப்படின்னு நீங்கள் தொடங்குறீங்களே, அதுக்கு உங்களுக்கு சின்ன பிரைஸ் தான் இருக்கும். ஏன்னா அண்ணன் கொட்டு மோதிர கையில் வாங்கியிருக்க, ஆனால் இங்கே உங்களுக்கு பெரிய பிரைஸ் இருக்கு. அதனால் நான் என்ன விரும்புகிறேன்னா, சின்ன சின்ன சேனலாக துவங்குங்க. சின்ன சின்ன சேனலாக துவங்கி சின்ன சின்ன பசங்களா பேசுங்க. ஏன்னா சின்ன பசங்க பேசும்போது தான் பெரிய பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. கைத்தட்டுங்க ஒருத்தர் ஒரு காமே. ராகா அப்படிங்கிற வேஸ் எல்லாம் சொல்லுங்க. Dare to declare the controversial subject. Hallelujah. ஜனங்களை நான் வந்து பாதிக்காம, ஜனங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு நான் கிருபையை சொல்றேன். நீ தயிர் சாதம்டா, படம் ஃபுல்லாக நீ இப்படி தான் இருக்க போற. லோத்துன்னு ஒருத்தர் இருந்தானா, அவன் பெரிய சோத்து. ஆமாம், அதாவது நாள்தோறும் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து இருதயத்தில் பாதிக்கப்படுவான். ஐயோ இப்படி இருக்கு, ஐயோ இப்படி இருக்கு, ஐயோ. ஒரு நாளாச்சும் எந்திரிச்சுடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுனதே கிடையாது. நாள்தோறும் இருதயத்திலே பாதிக்கப்பட்டான். இது எதுக்கு பேசுனா வந்து காணிக்க நின்று போயிடும், பேசுனா இருக்கிற வியூவர்ஸ் போயிருமா? அது எதுக்கு? வியூவர்ஸா முக்கியம்? பவுல் சொன்னா, இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. டே, எனக்கு சோப்பு போட தெரியாதுடா, ஜனங்களை மயக்க எனக்கு தெரியாதுடா.
நான் வந்து சத்தியத்தை வந்து சத்தியமாக பேசிடுவேண்டா அப்படின்றான் பவுல். அதனால தேவனுக்கு அயோக்கியனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு அயோக்கியர் வந்து இது ஒரு அடுத்த வெடி கொண்டு போடுறாங்க போல. அப்போ மிக மோசமான பவுல், அவனுடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரியில் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டப்ப நான் பார்க்குறேன் இதில், ஐயோ அந்த என்ன படம் பவுல் சவுல்னு ஒரு போட்டிருந்தாங்க ஒரு இது, அது லோ பட்ஜெட் படம் தான், பரவாயில்ல. நான் ஹை பட்ஜெட்டில் அதே படத்தை நான் எடுப்பேன் இயேசு நாமத்தினால. ஆமாம். அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்தேவானை கொல்றாங்க. அப்போ சவுல் உட்காந்துருக்குறான். அந்த சீனை பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ கோவம். ஆண்டவர் என்ன நீங்கள்லாம் மனுஷன் தானா? அப்படி அக்னி இறக்கி அந்த தலை மேலே இறக்கி விட்டு அந்த தருதலை கழிவு பண்ணியிருக்கலாமே நீங்கள். ஆவியானவர் சொல்லி இருடா இருடா, என்ன போயிட்டுருக்கு? அப்போஸ்தலர் தானே போயிட்டுருக்கு. நீ அப்போஸ்தலரை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் 1 கொரிந்தியரை பார்த்துட்டேன், 2 கொரிந்தியரை பார்த்துட்டேன், எபேசியரை பார்த்துட்டேன், பிலிப்பியரை பார்த்துட்டேன், 1 தெசலோனிக்கரை பார்க்குறேன், 2 தெசலோனிக்கரை பார்க்குறேன், இவ்வளத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவன் வில்லன் தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, அந்த வில்லன் ரட்சிக்கப்பட்டா உலகத்தை அள்ளிடலாம். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பது இல்லை. அதனால தேவன் அப்படியால சூஸ் பண்றாரு.